ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ பகவான் கிருஷ்ண பலராம் சன்னிதானத்தில் நம்ம எல்லாம் கலந்து நம்ம வருகின்ற திருவிழா கௌரவ பூர்ணிமா பற்றி நம்ம பேசி மகிழிக்க ஒரு அருமையான ஒரு வாய்ப்பும் ஒரு சந்தர்ப்பம். பிகாஸ் மகாபிரபுவோட லீலை வந்து தனி ஸ்பெஷல். ஒன்லி 72 கல்பாஸ் லுகாஸ் 21 நம்ம அப்போ பிறந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இது வந்து என்ன இது ஹரே கிருஷ்ணா என்னமோ நினைக்கிறோம். நம்ம வந்து சீரியஸ்லி வெரி வெரி ஃபார்ச்சுனேட், ரொம்ப ரொம்ப பாக்கியம் செஞ்சிருக்கோம். நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். இந்த பக்தர்களோட குணச்சு பாருங்க, பாருங்க பாருங்க, அந்த குரு பரம்பராவுடைய நம்ம மங்களாச்சாரம். நம்ம குரு இல்லாம நம்ம வந்து திருவாரூர் இல்லை. அவங்க மூலமாக தான், பக்தர் மூலமாக தான் நம்ம வந்து பகவானையும் பக்தரையும் புரிந்து கொள்ள முடியும். அப்பதான் இந்த லீலைக்குள்ளே நம்ம போக முடியும். இல்லைனாக்கா நமக்கு ஒன்றும் விளங்காது. ஸோ என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த பக்தி வந்து தூய்மையான பக்தியாம். சைத்தன்ய மகாபிரபு பக்தி தூய்மையான பக்தி. எப்படி தூய்மைன்னு சொல்றீங்க? தூய்மையானக்கா அது வந்து ஒரு ப்ரூஃப் இருக்கணும்ல. எப்படி தூய்மைன்னு சொல்றீங்க? இதை வந்து it transform you and me to become மாத்திருச்சு நம்மள எல்லாத்தையும், உங்களை என்ன எல்லாத்தையுமே வந்து இந்த மகாமந்திரமும் இந்த பக்தி வந்து நம்மளும் எல்லாம் போற ஜனமா இருந்தோம். இப்போ வந்து ஸ்பெஷலா இருக்கிறோம். இந்தி போல மாம்சம் சாப்பிட்றது இல்லை, கெட்ட பழக்கம் விட்டுட்டோம், காலையில ஏந்திக்கிறோம், associating with the devotees, plucking flowers for Bhagavan, and then offering Bhagavan ஆரத்தி பிரசாதம், and bringing our children, நம்ம குடும்பத்தை பிள்ளைங்களை நம்ம தெரிஞ்ச குட்டா உறவு எல்லாத்துக்கும் நம்ம வந்து பகவான் பத்தி எடுத்து பேசுறோம். எப்படி மாறணும்? கொஞ்சம் யோசிச்சு உட்காந்து பாருங்க, பின்னால் எழுதி பாருங்க நம்ம ஹிஸ்டரி எப்படி இருந்துச்சுன்னு. என்னென்ன சாப்பிட்டுட்டு இருந்தோம், எப்படி நம்ம நடவடிக்கை இருந்துச்சு, யார் யார் நம்ம அசோசியேஷன், எப்படிப்பட்ட மக்களோட நம்ம கலந்துருந்தோம். அப்படியே நம்மளை கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். It transforms us completely from the just any other ordinary person to special person. இப்போ வந்து அந்த கூட்டத்தில் போய் நம்ம கலந்துக்கணும்னாக்கா ரொம்ப யோசிக்கிறோம். அந்த தேவை போகணும் நம்ம. அது வந்து இந்த கிருஷ்ண கோயில் போனாக்கா நமக்கு வந்து பக்தர்கள் பார்க்கலாம், பிரசாதம் சாப்பிடலாம், பகவானை பார்க்கலாம். Don't you think it's pure? Don't you think it's transformed? இது வந்து நம்மள மாத்திருச்சு. மாத்தாச்செல்லாம் பாருங்க, எஸ்டேட்டில் தான் வந்து நிறைய காலம் வாழ்ந்தாங்க. அவங்களாம் வந்து எப்படி, அவங்க வந்து ரொம்ப படிப்பருவம் இல்லாதனாலும் கூட தூய்மையான பக்தி இருக்கு. பாருங்க, நல்ல அழகான திலக வச்சுக்கிட்டு இத்தனை வயசுல வந்து இன்னும் சமயம் விடாம சேவ்ஸ் பண்றதுனால டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இதை வந்து நம்ம நினைச்சு பார்த்து நம்ம வந்து இதுக்காக நம்முடைய சிக்ஷா குருவும் தீட்சா குருவும் பக்தர்கள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லணும். இந்த வாய்ப்பு கொடுத்தா நமக்கு வந்து, இல்லைனாக்கா ஜஸ்ட் வான் இன் த க்ரௌட். ஸோ இதுதான் தூய்மைப்படுத்திருச்சு நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய திங்கிங், த வே ஆஃப் வி ஆர் டூயிங் திங்ஸ். நம்ம எந்த செயல் செய்யறோமோ. ஸோ சாஸ்திரம் படிக்க மாட்டோம். இந்த வந்து நினைச்சா படிப்போம், ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அப்புறம் தொடவே மாட்டோம். இப்போ அன்றாட நாளைக்கு நம்ம படிக்கிறோம் பாருங்க, இப்படி மாற்றிச்சுன்ட்டு. ஸோ இதுக்காக நம்மளுடைய ஜெகத்குரு சில பிரபுபாடுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். சைத்தன்ய மகாபிரபு அந்த கருணை எப்படி வந்து நமக்கு வந்து வருது பாருங்க. அப்படியே கிளையா நமக்கு வந்து மேல இருந்து ஹைராக் இருந்து அப்படியே இறங்கி வருது. எனக்கு பகவான் வந்து பக்தா அவதார், சன்னா அவதார். அவதாரம் பேர் வந்து சன்னா அவதார். நிறைய பேர் தெரியாது. என் குடும்பத்தில் எங்கள் அப்பாவும் பக்தர் தான். கிருஷ்ண டிவோட்டி. சத்தியமா அப்போ தெரியாது அவருக்கு. நம்ம வந்து பக்தியில் வரும்போது அவர் வந்து என்டி ஆகிட்டாரு. நீங்க என்னடா எகுறீங்க, குதிக்கிறீங்க, சாமியை கும்பிடுறீங்க, எங்க நான் படிச்சிருக்கீங்க, எப்படி இதெல்லாம் பார்த்துருக்கீங்க, ஆகோஷத்து பிராமணாஸ், இன்னொரு ராமாயணா புராணம் எங்க படிச்சுங்க போயிட்டா எதிர்பாயிட்டாரு. நானும் ரொம்ப யோசிச்சிருந்தேன். அதுவும் உண்மைதான், அப்பா சொல்றதும் உண்மை. ஆனால் பக்தர் சொல்றதும் உண்மைதான் இருக்குது. ஸோ ஸ்டடி பண்ண என்எஸ் பண்ணும்போது பாருங்க, இது வந்து முடிவில்லை. இது வந்து போக போக மதுரியா
பார்த்தீங்களா? இந்த சொசைட்டி இந்த மாதிரி 50 வருஷத்துல வந்து இவ்வளோ ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கு. கேன் யூ ப்ரூவ் எனி சொசைட்டி இந்த 50 வருஷத்துல எந்த ஒரு கழகமும் 50 வருஷத்துல வந்து இவ்வளோ ப்ரோக்ரஸ் பண்ணதே இல்லை. இவ்வளோ மஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி ஹோல் ஓவர் த வேர்ல்ட் 168 நாட்டில் நம்முடைய கிருஷ்ண பக்தி ஏக்கம் வந்து நம்முடைய சென்டர் வச்சு நடத்துகிறோம். நம்மலாம் வந்து see the devotees very blissful, happy, they're very motivated and they're very encouraging others, become like another what they call it, ஒரு எக்ஸாம்பிளரி ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி அவங்க எடுத்துட்டு அவங்க வந்து although they won't say outside பிகினிங் நல்லா பொறாம இவங்க எப்படி கிருஷ்ண பக்தி போயிட்டாங்க, எப்படி இதெல்லாம் விட்டு வந்துட்டாங்க, அவங்களும் நம்மளும் டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் வந்து அவங்க ஆமூர்ல ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் தேம். பகவான் அந்த அவங்களுக்கு வந்து அந்த பிராப்தம் கொடுக்கல. அவங்களுக்கு வந்து நம்ம கிடைச்சிருக்க பிராப்தம் இப்போதான் நம்ம உணர்றோம். ஆஹா, நல்ல காலம் இந்த பிராப்தத்தை வந்து நம்ம வந்து முதலாக பயன்படுத்திக்கிட்டோம். இல்லைனாக்கா நம்மளும் நான் இந்த ஏக்கத்தில் ஒரு 37 வருஷமா இருக்கிறேன். 40 வருஷம் ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ் இருக்கிறேன். நானே பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்திருக்காங்க, நடுவில் போயிட்டாங்க. முக்கால்வாசி வந்திருக்காங்க, அதுவும் ஆகி போயிட்டு இருக்காங்க. பிகாஸ் அந்த அட்ராக்ஷன் ஆஃப் த மாயா இஸ் ஸோ ஸ்ட்ராங். எனக்கு வெளியில் உள்ளது வந்து நம்மளால வந்து எதிர்கொள்ள முடியல. எனக்கு நம்முடைய வீடு நம்ம தான் இருக்கிறோம். முன்னுக்கு பின்னால அந்த எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்காங்க. எப்படி இவங்க மட்டும் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க, எப்படி வந்து இவங்க வந்து கவுக்கணும், அதாவது மாயாவோட பிளானு. ஸோ நம்மளாம் அந்த போய் அந்த வழியாக போய் நம்ம மாட்டிக்கிறோம். ஸோ சைத்தன்ய மகாபிரபு எவ்வளோ சுலபமாக நீ கோயிலுக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, வீட்டில் இருக்க பரவாயில்ல, இந்த ரூம்ல நீ இரு, இல்லை காடியில் நீ சான் பண்ணு, இது வேலை சரியா அப்போ நீ சான் பண்ணு. ஸோ ரொம்ப நமக்கு வந்து மிக 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 கொடுத்து வச்ச ஒரு பகுமதி, ஒரு ஒரு விலை மதிப்பான ஒரு கிஃப்ட் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இதுக்காக நம்ம வந்து நிறைய கடன்பட்டுக்கிறோம். ஸோ நம்ம அதுக்காக இந்த உறவை வந்து நம்ம முக்கியமாக பகவானுக்காக நம்ம அர்ப்பணம் செய்து ஆகணும். யார் நன்மைக்காக? நம்ம நன்மைக்காக, அவர் நன்மைக்காக இல்லை, நம்ம நன்மைக்காக. நம்ம பிள்ளைகள், நம்ம கணவன் மனைவி, நம்ம உற்றா உறவினர், நம்ம டிவோட்டிஸ்க்காக நம்ம வந்து இது வந்து அர்ப்பணம் செய்தான் ஆகணும். ரொம்ப நியாயமான அர்ப்பணை. இது வந்து தூய்மையான சங்கம். இது வந்து பாரு, யார் யார் வந்து நம்ம ஒட்டுகிறாங்களோ அவங்களும் தூய்மையாக வாய்ப்பு இருக்கு. நம்ம பார்க்குறோம், அவங்களும் ஆகுறாங்க. பெட்டர் தென் அஸ். உதாரணம், மிருதங்க அடிக்கிறதில்ல, காத்தால் அடிக்கிறதில்ல, சாதாரணமாக இருப்பாங்க. பட் லேட்டர் இதுக்கு பிக்கா இதுக்கு ப்ளீஸ் ஓவர் நல்ல காத்தால் அடிக்கிறாங்க, நல்ல மிருதங்க அடிக்கிறாங்க, ஆர்த்தி செய்கிறாங்க, நல்ல மாலை கட்டுறாங்க. They also can memorize the slokas, can read Bhagavad Gita, can preach. Good example, நல்லா தில்லாக்கு வச்சுக்கிட்டு கந்தி மாலை போட்டுக்கிட்டு நல்லா நடுவில் நல்லா ஃபங்க்ஷன் போகும்போது என்ன அது வந்து இதெல்லாம் ப்ரீச்சிங். ஆல் திஸ் வண்டர்ஃபுல் ப்ரீச்சிங். ஆண்கள் வந்து பெண்களை திருமணம் பண்ணிக்கிறாங்க, பெண்கள் ஆண்களை திருமணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு ரன்னிங் வெரி நைஸ் வைஷ்ணவா ஃபேமிலி. இட்ஸ் வெரி வெரி குட் எக்ஸாம்பிளரி. அந்த பார்க்குறாங்க என்னதான் நடக்குது, இப்படிதான் இங்கே செய்ய முடியுது இவங்களால. அவங்க நினைக்கிறாங்க அவங்களோட இம்பாசிபிள், முடியவே முடியாது நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து சாதாரணமா அதான் புறப்பாடு ஒன்று கேட்டாராம். ஒரு கிளாஸில் ஒரு பெரிய ஒரு ஸ்கோலர் வந்துருக்காரு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் டிஸ்கஷன் நடக்குதான். இப்போ புறப்பாடு வந்து அவர்கிட்ட பேசிட்டு கேட்குறாராம், ஹூஸ் காட்னு. அவர் சொல்லுங்க காட் அப்படி என்னென்னமோ சொல்கிறாராம், அடிக்கடி சொல்லிட்டுருக்காராம். அந்த சபையில் உட்காந்துக்க ஒரு சின்ன பொண்ணு, 5 வயசு பொண்ணு, அவளை கூப்பிட்டு ஹூஸ் காட், கிருஷ்ணா முடிச்சு. அந்த கன்ஃபியூஷனை, அந்த என்னது குழப்பத்தை, மனத்தை வந்து ப்ராப்பர் வெட்டி கொடுத்துட்டு இதுதான் உனக்கு அழகா நமக்கு அந்த அழகான அந்த தேர்தல் நம்ம கொடுத்துட்டாரு. இதுதான் ஜஸ்ட் ஃபாலோ திஸ். ஸோ அதில் வந்து 6 hours ஆல்சோ. இப்போ பார்க்கலாம், மகாபிரபு ஒர்க்ஷிப் பண்ணது இவர் பேரில் ரொம்ப மர்சியானவர், கருணையானவர், நம்ம போயிடலான்னு. அவர் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்.
சொன்னதை செய். Be humble and simple. பகவான் இல்லாம பக்தர் இல்லாம அந்த இடத்துல நீ இருக்காத. 1 minute like 12 years. இப்படி அந்த லாங்கிங். ஸோ எப்படி எனக்கு அந்த பக்தியில் வந்து இப்போ வந்து நானும் கவுந்தி பிரபு சத்யேந்திர பிரபு எல்லாம் வந்து பார்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம். எவ்வளோதான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும், நம்ம இன்பத்தை, நம்முடைய அன்பை எவ்வளோதான் பரிமாறிக்கொள்வது, ஒரு லிமிட் தான். ஆனால் ஆணும் பெண்ணும் சேரும்போது அந்த அன்பம் எப்படி இருக்கும், அந்த ஸ்வீட்னஸ், மதுரியா. ஸோ இஸ்கான் வந்து மதுரிய பாவத்தில் இருக்குது. இதை வந்து யாராலும் ரசிக்க முடியாது. நோ சொசைட்டி, ஒன்லி திஸ் கௌடியா. எப்ப இந்த மகாபிரபு எப்ப பூர்றாரோ இந்த பக்தியில, அப்பதான் இதுக்கு டேஸ்டே கிடைக்குது. இந்த மதுரிய பாவா, அந்த பாவத்தை பகவானே ரசிச்சு நம்ம காமிக்கிறாரு. எப்படி சைத்தன்ய மகாபிரபுவா வர்றாரு. ஐ வாண்ட் டு டேஸ்ட். எப்படி ராதாராணி எனக்காக காலையில ஏஞ்சி எப்படி இவ்வளோ சேவை செய்யறாங்க, ஹவு கேன் ஷி திங்கிங், என்னவே நினைச்சிட்டு இருக்காங்க, இது எப்படி சாத்தியமாகும். அந்த மாதிரி பக்தி நானும் பார்க்க. பகவான் ஒரு பக்தோட நிலைமையை எப்படி இருக்கும்ட்டு அவர் பார்க்கறாரு. நான் பக்தியில் ஆரம்பத்தில் வரும்போது சைத்தன்ய மகாபிரபு யாருன்னு தெரியாது, அவர் பேர் கூட கேட்டதே இல்லை. ஐ வாஸ் சோ டவுட், நிறைய டவுட், தமிழ்ல சந்தேகங்கள் இருந்துச்சு. நிறைய கேட்க இன்னும் சரியா புரிய மாட்டுது. என்ன பிரபு என்ன சொல்றீங்க, அது சொல்றீங்க, இப்படி சொல்றீங்கன்ட்டு. இப்ப இது வரைக்கும் தான் இன்னும் தான் புரியுது. கிஃப்ட் நம்ம தொடர்ந்து இருக்கதான் அந்த ருசி அந்த மதுரிய பாவம் போனாதான். அப்பதான் அவர் எப்படி எப்ப நித்யானந்த போது மீட் பண்ணும்போது எப்படி 2 பேர் கட்டி பிடிச்சி ரோல் பண்ணுவாங்களோ. ஸோ அப்ப அந்த பாபா வரணும் வந்துருக்கோம். நம்மளாம் ஆக்சுவலி அந்த பாபா தான் இருக்கிறோம். ஸோ ஆனால் வந்து நம்ம இது உணர மாட்டோம். அந்த பாவத்தில் இருக்கின்ற நம்ம இது உணர மாட்டோம். வெரி வெரி ஸ்பெஷல். இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஏன் நம்ம அங்கே போவோம், இங்கே வரோம், பகவான் கதை கேட்கணும். ஸோ அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு நம்ம 2 3 பிரபு ஆரம்பிச்சு சொல்லியிருப்பாங்க. யார் அவங்க அம்மா, யார் அவங்க அப்பா, ஸ்போக்கன் ரைட். ஸோ நீங்கள் பிருந்தாவன் போனாக்கா கிருஷ்ண லீலா, அப்படியே மாயப்பிரிக்கு வந்தாக்கா அதே எக்ஸாக்ட்லி அதே தான் மகாபிரபு லீலா. நோ டிஃபரன்ஸ். பிளேஸ் தான் டிஃபரெண்ட், அவதாராஸ் டிஃபரெண்ட். அங்க சின்ன கிருஷ்ணா பிறந்த பிறகு எப்படி என்ன லீலை செஞ்சாரோ அதே லீலையில தான் மாயாப்புடியும் நடக்கும். அப்ப நம்ம புரோபாட் சொன்ன மாதிரி, புரோபாட் வந்து சேனாதிபதினா ஸ்பெஷல் அவதாரா. ஸோ நம்ம வந்து பாக்கியம் தான். இந்த புரோபாட் தெரிஞ்சும் ஆளுக்கு வந்து எடுத்துக்கலானாக்கா மிகவும் துர்லபம், மிக மிக துர்லபம். இப்போ ப்ராப்பர் மட்டும் இல்லைனாக்கா இஸ்கோனே இல்லை, இஸ்கோனே இல்லைனாக்கா இந்த சங்கமே இல்லை. எக்ஸாம்பிளரி இல்லை, சாஸ்திரம் படிக்கிறது இல்லை, புராணம் படிக்கிறது இல்லை, இந்த மாதிரி சடங்குகள் நடக்கிறது இல்லை. கோயில் வழிபாடு, ரத யாத்திரா, பிரசாதம், புக் டிஸ்ட்ரிபியூஷன், ரிசைட்டிங் ஸ்லோகாஸ், சின்ன பிள்ளைலேருந்து எப்படி வந்து அவங்களை குருகுலத்தில் வந்து கொண்டு வரணும், கவ் ப்ரொடெக்ஷன், தாயை எப்படி மதித்து நடக்கணும், ஒரு சட்டத்தை, ஒரு நாட்டு சட்டத்தை எப்படி வந்து நம்ம வந்து ஒழுங்காக நம்ம பின்பற்றணும். everything proper is teaching to us. So how much fortunate we are. Very, very fortunate. ஸோ இந்த சங்கில் அப்படியே வருகின்றது 6 கோஸ்வாமிஸ். 6 கோஸ்வாமிஸ் வந்து அவர் மீட் பண்ணுவார். ராமகளி மீட் பண்ணுவார். யாரு? சனாதன கோஸ்வாமியும் ரூப கோஸ்வாமியும்.
அவங்க 2 பேர் யாரு? நம்மளை விட 1000 times they all very well off. நிறைய ஐஸ்வர்யம், நல்ல உயர்ந்த பதவி, நிறைய செல்வாக்கு, நிறைய மரியாதை. சுல்தானுக்கு அவங்க வந்து அட்வைசரா இருந்தாங்க. எவ்வளோ கன்சல்டன் அவங்க விட மாட்டாங்க. அவங்க வந்து என் பின்னால் நீங்கள் தான் இருக்கணும், நீங்கள் தான் இந்த நீங்கள் தான் பரிபாலிக்கிறீங்க, நீங்கள் தான் வந்து ரன்னிங் த ஹோல் திங். அவ்வளோ இன்டெலிஜென்ட். They know so many languages. They learn so many things. Sanskrit scholars. அதெல்லாம் விட்டுட்டு புல்லு வாயில் வச்சுக்கிட்டு மகாபிரபு சந்திக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் மகாபிரபு. எப்படி போறாங்க? யார் புல்லு சாப்பிடுவாங்க? ஆடு மாடு. ஆனா அவங்களுடைய பின்னால் பார்த்தோம்னாக்கா அவங்களுடைய லெவல் என்ன லெவலு? ஸோ இந்த பக்தியை நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்கா முத இந்த குணங்கள் நமக்கு வரணும். நம்ம குணங்கள் வந்து நம்ம தெரிஞ்சாலும் நம்ம வந்து பயிற்சி பண்ணணும். தெரிஞ்சு பயிற்சி பண்ணாக்கா த லூசர். நம்ம தான் நஷ்டம், வேற யாருக்கும் நஷ்டம் இல்லை. நம்ம தான் இந்த லூசர். ஸோ இன்னைக்கு மாயாப்பூர் இவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கானுக்கா எனக்கா அது அப்பயே சொல்லிட்டாரு பக்தி வினோத் குரு பரம்பரில் பக்தி வினோத் டாக்கூர். அவர் வந்து இங்கே வந்து கங்கா ஓடும், இங்கே வந்து 2 பிரியும், ஜலங்கி இந்தாண்ட வந்து கங்கா, ஜலங்கியும் ஞாபக சக்தி குறைவாக இருக்கு. இந்த ஜலங்கி அந்த ஜலங்கி தாண்டி பார்த்தோம்னாக்கா அங்கே இருக்கு பக்தி வினோத் டாக்கூரோட வீடு. அதாவது சில பிரபுபாடுடைய குருவுடைய அப்பா பக்தி வினோத் டாக்கூர். பாருங்க எப்படி எனக்கா பக்தி வினோத் டாக்கூர் வந்து பகவான் வேண்டிக்கிறாரு, எனக்கு ஒரு நல்ல புத்திரனா கொடு, இந்த பக்தியை வந்து இந்த உலகத்துக்கு நம்ம வந்து பிரச்சாரம் செய்யணும். ஸோ பகவான் அனுப்புறது தான் சிம்ம குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி. அப்புறம் நித்திய பிரம்மச்சாரி அவரெல்லாம் சோ பவர்ஃபுல். பாருங்க எவ்வளோ ஃபார்ச்சுனேட், எப்படியாப்பட்ட இது வருது பாருங்க. ஸோ அதான் வந்து கௌடிய சம்பிரதாயத்துக்கு அதில் தான் தூக்கி கொடுத்துச்சு. very strongly follow the Jaya Satyam, very strongly follow the principles, regulations. ஸோ அவர் மூலமாக தான் இந்த கௌடியா சம்பிரதாயம் வந்து ஆரம்பிக்குது. அப்புறம் தான் இது நம்ம செய்கிற எல்லாம் வந்து அவங்க தான் செட் பண்ணிட்டு போனாங்க. இதெல்லாம் வந்து இது ப்ராப்பர் வந்து எடுத்து நமக்காக எடுத்து கொடுத்துருக்காரு நமக்கு வந்து. ஸோ அப்புறம் அவர் புகழை வந்து எடுத்து நிறைய பேரும் பேசுகிறாங்க, so many things. ஸோ அது வந்து ஒருத்தர் இருக்காரு வெரி கிரேட் வைஷ்ணவா, அவர் பெரிய ஒரு போயட் மூலம். அவர் தான் வந்து நரோத்தமா தாஸ் தாக்கூர். நரா உத்தமா பாருங்க எப்படி எடுக்க சொன்னேன். நரானாக்கா மனுஷன், உத்தமானாக்கா ஹரிகிருஷ்ணா, வெல்கம் ஹரிகிருஷ்ணா. ஸோ நரோத்தமா அவரே உத்தமானவர். நரா இல்லையா மனுஷன் இல்லையா. அப்போ அவரு வந்து சொன்னாருக்கு எப்படி இருக்கும். ஸோ பாருங்க இப்படி அந்த இது வருதுன்ட்டு. ஸோ சைத்தன்ய மகாபிரபுனாக்கா அவங்க இந்த 6 கோஸ்வாமிஸ் அதில் வருவாங்க. பஞ்சதத்துவா மகாபிரபுனுக்கா பஞ்சதத்துவம் அப்படியே இருப்பாங்க. ஸோ இப்போ கூட பார்க்கலாம் இது எவ்வளோ தூய்மையான சொசைட்டி இதுன்னு பார்த்தாக்கா. கீர்த்தன் மேலே கூட பார்க்கலாம் என்ன நடந்துச்சுன்னு. இது யாரும் வேறு சொசைட்டி நம்புவாங்களான்னு தெரில. சோன ஜெயபத்கா மகாராஜ் அவங்களாம் கீர்த்தன் மேலே பாடும்போது அத்வைத ஆச்சாரியா கண்ணு கலங்கி இந்த யுகத்தில் கல்லி யுகத்தில்
இப்ப நம்ம ஒரு வாரத்தை முன்னாடி நடந்த ஒரு விஷயம். Can you believe that? எப்படி டேட்டி சுந்தரம் கூட செப்பரேட் பண்றாங்கன்ட்டு. ஸோ இந்த பாபா விப்ரலம்ப பாபா. அதாவது நம்ம அவங்கள பிரிஞ்சு இருக்கும்போது எப்படி ஏங்கிட்டு இருப்போம். அப்போதான் என் மனதில் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருப்பேன். இப்போ இல்லாத போது தான் அந்த அருமை தெரியுது. இது விப்ரலம்ப பாபா. ஸோ நமக்கு இந்த பாபா வெரி ஹாய் பக்தியில். ஸோ இந்த பாவத்தை தான் நம்முடைய கோஸ்வாமிஸ், நம்முடைய வைஷ்ணவ சேன்ஸ் எல்லாம் அந்த அந்த மூடில் அவங்க பாட்டு எழுந்திருக்காங்க. ஸோ அதில் ஒரு நல்ல பாட்டு தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். சவரண ஸ்ரீ கௌர பாட பத்மா பிரார்த்தனா, a prayer of the lotus feet of the Sri Gauranga from Praptana. இது by Narottama Das Thakur. டெம்பிள் புக் இருக்கா? சாங் புக்கு டெம்பிள் இருக்கா? I need to have to read தமிழ்ல. அது தமிழ். श्री कृष्ण चैतन्य प्रभु दया करो मोरे, तोमा बिना के डूयालो जगता संसारे, पतिता पावना है तो तव अवतार, मो समा पतिता प्रभु ना पाइबे आरा, आ प्रभु नित्यानंद प्रेमानंद सुके, कृपा बलो कोरो आमी बोरो डूके, दया कोरो सीतापति अद्वैता गोसाई, तवा कृपा बाले पै चैतन्य निताई, आहा स्वरूप सनातन रूपा रघुनाथ, भक्त जुगा श्री जीवा है प्रभु लोकनाथ. The song, how they all so intimate associate of the Mahaprabhu. இது ஒரு ட்யூனில் வேறு நிறைய ட்யூனில் பாடுவாங்க. நம்ம பார்த்துட்டு அர்த்தம் பார்த்து கடைசியில் இது பாடும்போது அங்கே டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். பார்த்த உடனே அதை பாடுவாங்க. ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு தயா கரோ மோ, இது போங்க பரிக்கிராம் போனாலும் மாயாபுரில் நாட்டுக்கு மங்களாரத்தி முடிஞ்சோடனே இதுதான் பாடுவாங்க. இதாண்ட ராதா மாதம் மங்களாரத்தி பாட்டு இதுதான் பாடுவாங்க. டேட்டி கிரீட்டிங்ஸ்க்கு. So nice song. நரோத்தம தாஸ் பாட்டில் இருக்கு. ஸோ இது நரோத்தம தாஸ் தாக்கூர் இது கம்பைல் பண்ணியிருக்காரு. த ப்ரேயர்ஸ் டு லார்ட் சைத்தன்யா. சைத்தன்ய மகாபிரபு வேண்டுறாரு, முன்னுக்கு வேண்டிக்கிறாரு பகவான். மை டியர் லார்ட் ப்ளீஸ் பி மர்சிஃபுல் டு மீ. எனக்கு நீங்கள் தயவு செய்து கருணை கொடுங்க. Because who can be more merciful than your lordship within these three worlds? இந்த உலகத்திலேயே உங்களை விட வேற யார் கருணை இருக்க முடியும்? ஏன் கருணை? பக்த அவதாரம். நீங்க போய் அனுவர்புரையும் பார்க்கணும். நேர போயிருக்கணும். முன்னால எத்தனை அப்பாயின்மெண்ட் வேணும், எத்தனை பேர் சந்திக்கணும், how much of what do you call it, the protocol. எஸ்பியில் அப்பாயிண்ட் பண்ணோம். அவங்க செக்ரட்டரி, அவர் செக்ரட்டரி, அவங்க செக்ரட்டரி, பர்சனல் செக்ரட்டரி. அப்புறம் தான் அதுவும் டேட் கொடுத்தாக்கா அன்னைக்கு அந்த டைமோட போகணும். நீ கொடுக்க டேட்டு, அவர் கொடுப்பா டேட்டு, அந்த டைம் தான். ஆனால் இங்கே மகாபிரபு வாங்க வீட்டுக்கு போயிட்டு ஜீப் ஜாகோ எல்லாம் ஏந்திரிங்க வாங்க மகாபிரபு ஏமாத்துச்சு அதெல்லாம் பண்ணிடுங்க. எஸ்டேட்ல இந்த ஸ்டேட்லாம் பிளான்லாம் அப்படிதான். ஸோ நைஸ். அந்த வைப்ரேஷன் நம்ம சொசைட்டி பாருங்க. எந்த நாடு, எந்த மொழி, எந்த வாட் இஸ் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் ஒன்றுமே இல்லை. எவ்ரிபடி படிப்பு தமிழ்ல பக்கம் 110
வேறு வேறு புக்கில் வேறு மார்க் நினைக்கிறேன். பேஜ் மேபி டிஃப்ரெண்ட் இருக்கலாம். தமிழ்ல வந்து 110. Just read the translation. Yes. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரே, என் மீது கருணை கொள்வீராக. தங்களை விட கருணை வாய்ந்தவோர் மூவுலகிலும் கிடையாது. நிலை இழந்த ஆத்மாக்களை காப்பாற்றுவதற்காக தாங்கள் அதிர்த்து உள்ளீர். என்னை விட தாழ்ந்தவனை தங்களால் காண இயலாது. ஸோ மகாபிரபு அவர் சொல்லிக்கிறாரு அரிஷ்ணா பாபு, நான் என்னை விட நிறுத்த மாட்டேன் சொல்றாரு, என்னை விட தாழ்ந்தவர் யாரும் இல்லைன்னு. ஆனா உண்மையில யார் அவரு? நர உத்தமா. ஸோ திஸ் இஸ் அவர் பொசிஷன். இதுதான் நம்மளுடைய நிலைமை. நம்ம வந்து பக்தியில் இருக்கணும்னாக்கா நம்ம வந்து ரொம்ப பணிவா இந்த உதாரணம் நம்ம இருக்கணும். படித்தாலும் தெரிஞ்சாலும் புரிஞ்சாலும் பத்தாது. நம்மளும் இது வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து பயிற்சி பண்ணணும். அதான் ப்ரோப்போர்ட் இருந்தா வெரி சிம்பிள் மேன். சிம்பிள்னா எப்படி? ஸோ தான் ஒரு வாட்டி பிரபு கேட்டாங்க, பக்தர்கள் கேட்குறாங்க, பிரபு உங்களுக்கு எத்தனை ட்ரெஸ் இருக்கு வீட்டில்? ஸோ இந்த மாதிரி கேட்டாக்கா, மற்ற கேட்டாக்கா சொல்லுவாங்க, எனக்கு வந்து சாரி வந்து 200 இருக்கான்னு, அவங்க 100 இருக்கான்னு சொல்லுவார், 10ன்னு சொல்லுவார், 15. ஸோ சிம்பிளிசிட்டினா என்னது? ஒரு ஆக்சுவலி ஞாயிற்றுக்கு 4 ஒரு 5 இருந்தால் போதும் நமக்கு. ஏன் இவ்வளோ? ஏன் நம்ம சோர்ஸை வந்து வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அன்னைக்கு ஒரு கிளாஸ் கேட்டேன். ஹவு நைஸ் நான் ஒருத்தர் சொல்கிறாங்க, அவங்க கொஞ்சம் வேலை செய்கிறாங்க ஒரு மாதாஜி, என்கிட்ட அவங்க வந்து 300 சாரி இருக்கான். 300 சாரி how much you want to use? வாங்கி நம்ம வந்து ஒரு வாட்டி போட்டு அது மாதிரி தான் வச்சிடுறோம். செகண்ட் டைம் யூ வாண்ட் யூஸ் மேபி யூஸ் மோஸ்ட் யூஸ் 3-4 times. இது வந்து ஏன் அந்த அவர் வந்து கோயில் டெம்பிள் பிரசிடென்ட் அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து 4 ட்ரெஸ் தான். 2 ட்ரெஸ் வந்து வெளியே போய் பக்தருங்க பார்த்து போனாக்கா அது போட்டுக்குவேன். இங்கே வந்து 2 தான். ஸோ 4 ட்ரெஸ் தான். ஹவு கும்பிடியா க்ளீனாக இருக்காண்ணா. ஸோ சிம்பிளிசிட்டி. அப்புறம் நம்ம சிம்பிளிசிட்டியாக வாழணும்னு நினைக்கிறோம். அப்புறம் எனக்கு வந்து என்னுடைய பர்சனல் லைஃப், எங்கள் மகன் வந்து பெரிய வெளியான காடி எனக்கு கொடுத்துட்டான், வாங்கி கொடுத்துட்டான். இப்போ நான் என்ன சொல்கிறது? ஸோ டிட் ஐ ப்ராக்டிசிங் வாட் ஐ எம் டீச்சிங்? நான் சொன்னதை செய்கிறேன். அப்போ பார்த்தீங்களா சூழ்நிலை? ஸோ அதான் பாருங்களேன், நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப, அதனால தான் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜஸ்ட் சிம்பிள் எனக்கா உண்மையிலேயே அப்படி இருந்து பார்த்தா தான் அந்த டேஸ்ட், உண்மையான டேஸ்ட் நம்ம கிடைக்கும் உண்மையிலேயே. அது பிறகு ஏதாவது பகவான் கொடுத்தாருக்கா அதுவும் நம்ம வந்து பகவான் சேவைக்காக நம்ம வந்து ஏற்றுக்கணும். ஸோ நம்ம அந்த மாதிரி பயிற்சி பண்ணாதான் நம்மளுடைய பிள்ளைகள், வரும் சமுதாயம், மித்த ஒரு பக்தர்கள் போல வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளரி. நம்ம படிச்சுட்டு நம்ம தெரிஞ்சு நம்ம இது அப்ளை பண்ணலனாக்கா அப்போ நம்ம சொல்கிற ஒன்று மாதிரி இருக்கு, செய்யறது ஒரு மாதிரி இருக்குது. அப்போனாக்கா நமக்கு வந்து உண்மையிலே இந்த பக்தி வந்து நம்ம புரியல. அதனால தான் ஃபோக்கஸ் பண்ண முடியல. நம்ம அங்கேயே உட்காந்துடுறோம். சரிதான். நரோத்தம தாஸ் தாக்கூர் இவருடைய சமாதி வந்து பிருந்தாவந்து போனாக்க பார்க்கலாம். நரோத்தம தாஸ். அன்புள்ள நித்யானந்தரே, தாங்கள் எப்போதும் பிரேமையின் ஆனந்தத்தில் சுகமாக உள்ளீர். நான் மிகவும் துக்கத்தில் இருப்பதால் தங்களிடம் வந்துள்ளேன். என் மீது கருணை காட்டி என்னை மகிழ செய்யுங்கள். நம்ம வந்து துக்கத்துல இருக்கோம். அப்ப நம்ம துக்கமா இருக்கும்போது, துக்கமான ஆட்டு போனாக்க நமக்கு விடை கிடைக்குமா? யார்கிட்ட போனோம்? யாரும் சந்தோஷமா இருப்பாங்க. யார் சந்தோஷமா இருப்பாங்க? சும்மா கை தூக்கிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமோ ஹரே ராமோ 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 ஹரே ஹரே. இது உண்மை இல்லையான்னு நீங்க பயிற்சி பண்ணணும்.
என் வாழ்க்கை நிறையோட பயிற்சி பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல்சோ ஷேரிங். எனக்கு உண்மையை சனிக்கிழமைக்கா எஸ்பியில் ப்ரோக்ராம் போன பாருங்களேன், சம்டைம் காய்ச்சி வருமா இருக்கும், தலைவலி வருமா இருக்கும், உடம்பு வந்து ஏஞ்சி போக மட்டும் இருக்குது. ஆனால் ஏஞ்சி போயிட்டீங்களா, போயிருங்களேன், அப்போ வருமா பார்ப்பீங்க, சே நல்ல காலம் வந்துட்டேங்க, எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த அந்த வலி காய்ச்ச தலைவலியெல்லாம் இதான் மந்திரம், இதுதான் மருந்து, நமக்கு தெரிய மாட்டுது, இதுதான் மருந்து. வேன்சி டிஓடி ஒரு தூய பக்தர் பார்க்கும்போது we are getting the positive energy penetrate பண்ணுது, வைப்ரேஷன். பகவான் வந்து பார்த்த பிறகு அந்த வைப்ரேஷன் என்டையர் பிளேஸ் இஸ் purified. மங்களச்சரணம் படிக்கிறாங்களா, purified. குரு பண்ண போது பாருங்க எப்படி அந்த ஒரு பார்வை பார்த்தாலே போதும், அந்த பியூரிஃபிகேஷன் நமக்கு கிடைச்சிருது. ரொம்ப பாக்கியசாலி. ஸோ அதான் வந்து இங்கே வந்து நம்ம வந்து துக்கத்தில் இருக்கோம், நம்ம வந்து சந்தோஷமான ஒன்று நம்ம தேடி வரணும். இப்போ எங்கே வரணும், மக்கள் என்ன செய்ய எங்கே போகிறாங்க, மாம்சம் சாப்பிட்றது, சினிமாவுக்கு போகிறது, டிஸ்கோவுக்கு போகிறது. சந்தோஷமா இருக்காங்களா, இப்போ போய் கேட்டு பாருங்க, அப்படியே தான் இருக்க சொல்லுவாங்க. அவங்க சந்தோஷமே இன்னும் துக்கமே தீர்றதே இல்லை. இது தீரும் தீராது, துக்காலயம் அசாஸ்விதம். இந்த மாதிரி விளக்கம் யார் தருங்க, எந்த சொசைட்டி தரும் இந்த மாதிரிலாம்? ஒன்லி ஹரே கிருஷ்ணா, ஒன்லி டீச்சிங் ஆல் திஸ். நான் பொற்பாடில் பின்படுங்க. இதுதான் நம்மளை வந்து துக்கங்கள், எத்தனை துக்கங்கள் இருக்கு, பிறப்பு இறப்பு நூப்பு நோய், அது ஒரு 4, இந்த ஒரு 3, இது அது ஆத்மிகா, அது பௌத்திகா, அது தெய்வீகா. இந்த 7 பிடிச்சி புடுங்குது நம்மள. இதுதான் உண்மையான துக்கம். இதை வந்து யார் சொல்லி சொல்றாங்க, ஒன்லி ஹரே கிருஷ்ண டிவோட்டீஸ். எனக்கு அவங்க படிக்கிறாங்க, அவங்க பயிற்சி பண்றாங்க, தெரியுது எது உண்மையான துக்கம்னு. நான் வந்து மித்ததெல்லாம் வந்து துக்கமே இல்லை, அதெல்லாம் வந்து சாதாரணமானதான். அன்புள்ள அத்வைதரே, சீதையின் கணவரே, என் மீது கருணை கொள்வீராக. தங்களுடைய கருணை இருந்தால் சைதன்யர் மற்றும் நித்யானந்தரின் கருணையும் எனக்கு கிட்டும். அத்வைத ஆச்சாரியா கேட்கிறாரு. ஏன் அத்வைத ஆச்சாரியா கேட்கிறாரு? அத்வைத ஆச்சாரியா இல்லைன்னாக்கா நம்ம மகாபிரபு இருக்க மாட்டாரு. எஸ், அத்வைத ஆச்சாரியா தான் வந்து ஆதி கங்கான்னு சொல்லுவாங்க. நீ போன மாயப்பூர்ல இருக்குது, நாங்க தண்ணி இல்லை, காஞ்சிடுச்சு, கங்கா ரொம்ப தூரம் போயிட்டாங்க, ஆதி கங்கான்னு சொல்லுவாங்க. அங்கதான் உட்காந்து என்ன செஞ்சாரு, அவர் வந்து சலகிரம வச்சு துளசியை வச்சு அவர் தான் வேண்டிக்குவாரு, பகவான் இந்த கலியுகம் இவ்வளோ மோசமா இருக்குது, ரொம்ப அடித்தனமா போயிட்டு இருக்குது, மக்களால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்களே, நீங்க வந்து உண்மையான வழி எது எடுத்து நீங்க சொல்லணுங்க, எப்படி மக்களுக்கு திசை இல்லாம போயிடுவாங்களே. அப்ப நம்ம கொனை பகவத்கீதா ஆல்சோ 4வது அத்தியாயம் பகவான் சொல்றாரு, நான் முத அர்ஜுனா உனக்கு இந்த பகவத்கீதை உபதேசம் பண்ண உனக்கு நான் இது வந்து சூரியபானம் கொடுத்துட்டேன். அப்புறம் காலம் போக 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 அதோடைய இதுதான் அத்வைத ஆச்சாரியா. ஸோ வேண்டுகிறாரு வயசானவர். ஸோ அத்வைத ஆச்சாரியா எப்படியாப்பட்ட வைஷ்ணவராக இருக்கணும், அவர் கூப்பிட்டுக்கு பகவான் வர்றாரு. அந்த இடம் இன்னும் இருக்குது. மாயப்பூர் போனாக்கா நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். இந்த பரிக்கிரம போனாக்கா இந்த இடத்துக்கெல்லாம் போவோம், கூட்டி போவாங்க ஒவ்வொரு இடத்துக்கும். டீட்டெயில்ஸ் அதை கேட்டாலே போதும், அந்த பக்தரை மூஞ்சி பார்த்தாலே போதும், அந்த சன்னியாசிகளை பார்த்தாலே போதும், அந்த கீர்த்தனை கலந்தாலே போதும், நடந்து போனாலே போதும், பிரசாதம் சாப்பிட்டாலே போதும், அவங்க கூட எல்லாமே இருந்தாலே போதும். அந்த வைப்ரேஷன் வந்து நோ கம்பேரிசன். அது வந்து நம்ம வேற யாரும் வச்சு கம்பேர் பண்ண முடியாது, வித்தியாசம் பார்க்க முடியாது. அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். தயவுசெய்து ஒரு வாட்டியாவது உங்க வாழ்க்கையில வந்து நீங்க போயிட்டு வந்துருங்க. பரிக்கிராம்ல, மாயாப்பூர் பரிக்கிராம்ல, பிருந்தாவன் பரிக்கிராம் போயிட்டு வாங்க. We have to learn so much tolerance. இங்க வந்து நம்ம காலைல ரூம்ல போயிட்டு ஹீட்டர் ஆன் பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு ஷெம்பை போட்டு குளிச்சுட்டோம். அப்படி அங்க பிருந்தாவன் பரிக்கிரம் என்ன தெரியுங்களா, ஒரு வாளி ஒரு டிப்பர், அவ்வளவுதான் தண்ணி. அந்த மாதிரி வாழ்க்கை நம்ம வாழ்ந்து பார்க்கணும்.
எப்படி எல்லாம் செய்ய முடியாது, எப்படியே நம்மளால முடியாது. எவ்ரிவன் டூயிங். ரஷ்யாவில் இருந்த பொண்ணு, அமெரிக்காவில் இருந்த பையன், சைனாவில் இருந்து வந்தவன், கொரியாவில் இருந்து வந்தவன், இவங்கெல்லாம் செய்கிறாங்க. கால ஸ்லிப் இல்லாமல் முள்ளுன்னு இல்லாம். இப்படிதான் என்ன இப்போ பார்க்காத வரைக்கும் நம்ம வந்து இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். ஆனால் பொறுத்தவரை பக்தர் வரும்போது நம்ம இந்த வசதிகள்லாம் வந்து செஞ்சு கொடுக்கணுமா. புறப்பாடு இருந்தாரு மாயாப்பூர்ல, அந்த ஹார்ட் பஜன் குத்து இருக்கு பாருங்களேன், இப்படிதான் ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப எப்படி இருக்கு, நம்ம அது வந்து இருக்கணுமா. ஸோ நம்ம சிம்பிளா இருந்தாலும் கூட, மைண்ட்ல திங்கிங் இருந்தா கூட, வசதிகள் நம்ம கிரியேட் பண்ண யார் வருவாங்க. சொல்றாரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் நம்ம வசதி செஞ்சு கொடுக்கணும், அப்பதான் வருவாங்க. நம்ம பக்தியில் எப்படி சொல்லியிருக்காங்கன்ட்டு இப்படியே உட்காந்துருந்தாக்கா என்னது அத்தாப்பு போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாக்கா உட்காந்து நம்ம செய்யலாம், யார் வருவாங்க. ரொம்ப அட்ராக்டிவ். பாருங்க இப்படி தான் இது பேர் தான் வந்து வைராகியா, யுத்த வைராகியா. இதுதான் யுத்த வைராகியா. இந்த போன் இருக்கு, போன் வந்து பகவான் சர்வீஸ்ல பாய்க்கிறேன், காடி இருக்கு, பகவான் சர்வீஸ்ல பாய்க்கிறேன், எனக்கு அறிவு இருக்கு, பலம் இருக்கு, சக்தி இருக்குது, நான் வந்து பாய்க்கிறேன். நோ, ஐ டோன்ட் ரிஜெக்ட் எனிதிங். எதுவும் நான் வந்து வேண்டாம் சொல்ல மாட்டேன், எல்லாமே கொடுங்க. அப்புறம் காய்கறி இருக்கா வாங்க போவோம், சமைச்சு போடுவோம் வாங்க. காடி இருக்கா பக்கத்தில் கூட்டு போவோம், கோயிலுக்கு போவோம். பணம் இருக்கா பகவானுக்கு கொஞ்சம் கொடுப்போம், ஷேர் பண்ணுவோம், பகவானோட ஷேர் பண்ணிக்குவோம். திருவிழாக்கள் நம்ம ஸ்பான்சர் பண்ணுவோம் பக்தர்களோட. திஸ் இஸ் த உத்த வைராகியா. யுத்த வைராகியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கிருஷ்ண பக்தியில. ஒண்ணுமே இல்லையா, நம்மள பிரசன்ட் பண்ணிக்குவோம். அட்லீஸ்ட் கம் bring this body to this temple. this is உத்த வைராகியா. அன்புள்ள ஸ்வரூப் தாமோதரரே, சனாதரரே, ரூபரே, ரகுநாதாசரே, ரகுநாத பட்டரே, கோபால பட்டரே, ஜீவரே மற்றும் லோகநாதரே, என் மீது கருணை கொள்வீராக. இவங்கெல்லாம் யார் தெரியுங்களா, அந்த சிஸ் கோஸ்வாமிஸ். கோஸ்வாமிகள் வந்து பகவானை நேரா பார்த்து அவங்கள வந்து பக்தியை அடைஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே நம்மளும் அந்த லெவலுக்கு தான் வரணும், அப்படிதான் இருக்கணும். எப்படி இருக்கான் பாருங்க கோஸ்வாமிங்க என்ன போட்டிருக்காங்கன்னு. எஸ் ட்ரூ, இதுதான் உண்மை. எப்ப நம்ம பக்தியை வந்து கேட்கிறோமோ, அது வந்து நம்ம வந்து வாழ்க்கையில பயிற்சி பண்றோமோ, நம்மளும் கோஸ்வாமி மாதிரி இருக்கணும். உண்மையிலே சிம்பிளிசிட்டி. வெறும் கோமா தான் போட்டுருக்கான் பாருங்க அவங்க வந்து. ஆனா அவங்களுடைய லெவல் பக்தி எப்படி இருக்கு, எந்த லெவல்ல இருக்குது. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். யூ ஹேவ் டு லேர்ன் த பக்தி. நம்ம வந்து அவசரம் இல்லாம தேவையில்லாம நம்ம வந்து ஏதோ போட்டு நம்ம வந்து குழப்பிக்க கூடாது. நம்ம ப்ரையாரிட்டி வந்து என்னது, பக்திக்கு வந்துட்டோம். இதுல இருந்து நம்ம வந்து எப்படி முன்னுக்கு போகணும், இன்னும் எப்படி பக்தர்களோட நம்ம வந்து உறவாடுவது, எப்படி வந்து பகவான் கதையை கேட்பது, அதுதான் நம்ம நோக்கணும். ஸோ ஒரு இதுல நம்ம ஸ்ரீ சம்பிரதாயம் வந்து வேலுக்குடி சுவாமின்னு இருக்காரு, வெரி ஃபேமஸ் வைஷ்ணவா, நல்ல அழகான கிளாஸ் தான் கொடுப்பாரு. சொல்றாரு அந்த கிளாஸ்ல ஒரு ஆள் சும்மா அப்படியே சும்மா வெளிப்படுத்திருப்பானா எங்க தெருவில். அங்க போய் எழுப்பிட்டு எத்தனை வாட்டி போயிட்டு இந்த திவ்ய தேசம் போயிட்டு இருந்தாக்கா, நான் பார்த்துட்டேன் சாமி, நான் இந்த கோயிலுக்கு எல்லாம் சொல்லுவாராம். திருப்பதி சொல்லுவாராம், 5 பாட்டு 6 வாட்டி போயிட்டு வந்துட்டேன்னு. அந்த தெருவு முன்னுக்கு அந்த கடைக்காரன் யாரு, ரிச் பர்சன், பெரிய மெர்ச்சன்டால், துணி கடை வச்சிருக்காரு. அவங்க வந்து அவரும் போய் கேட்டாக்கா, இத்தோட மாயப்பூர் போயிருக்கு எனக்கு, நான் இன்னும் தான் ட்ரை பண்ண போக முடியல, இன்னும் தான் ட்ரை பண்றேன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன வேணும், நம்ம மனம் வேணும், முயற்சி வேணும். இதுக்கும் இந்த பௌத்திக இதுக்கும் சம்பந்தமே இல்லை பக்தி. ஸோ எப்படி இந்த குரு மகாராஜ் வந்து கீர்த்தன் பண்ணும்போது எப்படி டைட்டிஸ் வந்து இந்த மாதிரி செய்யறானுக்கா, இதுதான் ரகசியம். பியூர், வெரி வெரி பியூர்.
நமக்கு வந்து நம்ம பியோ சஸ்டர் நமக்கு தெரியாம இருக்கிறோம். பாருங்க, ஒரு முறை போது அப்படியே அத்வைத ஆச்சாரிய அப்படியே கண்ணு நமக்கு நம்ம எல்லாம் கண்ணு முன்னுக்கு பார்த்த ஒரு வார்த்தை முன்னுக்கு நடந்த ஒரு உண்மை சத்தியம். ஸோ ஆக்சுவலி இந்த பஞ்ச தத்துவாவை செய்ய இன்ஸ்டால் பண்ண முன்னுக்கு மனுஷன் கூட வந்தாங்க. ஆஸ்கிங் சம் டொனேஷன், நீங்கள் எதாவது தரலாம், தங்கம் தரலாம், கோல்டு ஓ மணி, நீங்கள் தங்கமும் தரலாம் காசும் தரலான்ட்டு மனுஷன் நிறைய பேர் பக்தர் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் கொண்டு போய் தான் அப்புறம் காசு அதெல்லாம் கரைச்சி அந்த மோல்டு செஞ்சு அந்த டேட்டிஸை வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க. ஸோ நம்ம கண்ணு முன்னுக்கே வந்த இவர் பகவான் இன்ஸ்டால் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ். நம்ம இந்த வாழ்க்கையிலே வந்து அது வந்து இன்ஸ்டால் பிரதிஷ்டை செய்த டேட்டிஸ். பாருங்க எப்படி வைப்ரேஷன். அப்ப எத்தனை காலமா இருக்காங்க, எத்தனை பழைய பழைய கோயிலுங்களாம், அதோட டேட்டிஸ் எப்படி இருக்கும் பவர். இதுதான் நம்முடைய கிஃப்ட். நம்ம வந்து கரெக்டான இடத்துல இருக்கிறோம், நல்ல இடத்துல இருக்கோம், உண்மையான இடத்துல இருக்கோம். இதுதான் நம்ம வெற்றி. ஸோ அதே மாதிரி தான் நம்மளாம் ஒரு நாள் வந்து இருக்க போறோம். நம்ம எப்படி இருக்கணும்? பகவான் சொல்லியிருக்காரு பகவத்கீதையில 8:5-8:6 சொல்லியிருக்காரு. நம்ம எப்பயும் பகவானுடைய ஞாபகமா இருக்கணுமா, சிந்தனையா இருக்கணுமா. அப்ப நான் பார்த்தாக்கா நம்ம பக்தர்கள் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் செய்யறாங்க. என்ன செய்யணும்? கஷ்ட காலத்துல கடைசி காலத்துல நமக்கு தெரிஞ்சிச்சு இவங்க வந்து உடல் விட்டு போறான்னாக்கா என்ன செய்யணும்? இப்போ நான் வந்து இறக்க போறேன், என் மகன் என்ன செய்யணும்? எனக்கு சாஸ்திரம் படிக்கணும், புராணம் படிக்கணும், வீட்டில் வச்சிருக்கணும், ஹாஸ்பிட்டல் கூட்டு போக கூடாது. கன்ஃபார்ம் யூ கோயிங் டு லீவ் பாடி, டோன்ட் டேக் மீ டு ஹாஸ்பிட்டல். நாத்த இடம், ஏன் அங்க போனோம்? ஏன் அங்க போய் நான் சாகணும்? நான் பகவான் சிந்தனையாக பகவான் முன்னுக்கே பக்தனுடைய கீர்த்தனை கேட்டுக்கிட்டு ஏதாவது அப்படியே நம்ம பொருளை விடணும். Am I right or not? Correct me please. ஸோ நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதெல்லாம் வந்து அங்க மட்டும் ஃபெயில் பண்ணக்கூடாது. டோன்ட் ஃபெயில். அதை மட்டும் நம்ம வந்து பரீட்சையில் ஃபெயில் ஆக்கி விட்டுரும். நம்மள வீட்டில் இருந்து நல்ல விதமாக நம்ம இந்த குடும்ப அந்த வாழ்க்கை அவங்க வந்து பகவான் சிந்தனையா அனுப்பி விடுவோம். Then only success. We also be very happy. அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். அந்த டைம்ல கொண்டு போய் ஒன்றும் ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த கை வெட்டணும், அதை வெட்டணும், இதை குத்தணும், அதை குத்தணும், கேஸ் பத்தலை, அந்த பத்தலைனாக்கா அது என்ன பண்ணாலும் அந்த டைம்ல அந்த ஜீவன் போய் தான் ஆவாரு. உண்மைதாங்களா? ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறோம், எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னதான் நம்ம இவ்வளோ மடியனா இருக்கோம், இவ்வளோ போடி. அதான் விஜிஸ்திர மகாராஜ் கேட்கிறாருல பாகவதம்ல, ரொம்ப அதிசயமானது எது உலகத்துலன்ட்டு. நம்ம தான் பார்த்துட்டே இருக்கதான் இருக்கிறோம் இறப்பு. ஆனாலும் இந்த ரகசியங்களை வந்து நமக்கு யார் சொல்லி தராங்களா? பாருங்க, கவுடி சம்பிரதாயம் இந்த ரகசியங்கள் சொல்லி தராங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி தரவில்லை. யார் இருந்தாலும் கூட யாருக்கும் 5லயும் வரலாம், 60லயும் வரலாம். இந்த மாதிரி தரம் வரும்போது என்ன செய்யணும்? ஜஸ்ட் ப்ரே டு பகவான், ஆஸ்க் ஹிஸ் மெர்சி. தெரிஞ்சு போச்சு நிச்சயமா இதுக்கு மேலே அவர் வந்து ஒன்றும் செய்ய முடியாதுக்கா. ஜஸ்ட் நம்ம வந்து கீர்த்தன் பண்ணி பஜன் பண்ணி சாஸ்திரம் இதை படித்து டேப் ஆன் பண்ணி பிரசாதம் கொடுத்து அபிஷேகம் அவர் கொடுத்து இதை விட அது பேஸ் ஒன்றுமே இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்கு 1970 இல்லை 90s ஞாபகம் இல்லை. அப்போ வந்து ஒரு மினிஸ்டர் இறந்துட்டாரு மலேசியாவில், ஒரு சைனீஸ் மினிஸ்டர் இறந்துட்டாரு. வாட் இஸ் நேம் ஐ ரிமெம்பர். அப்புறம் அவர் ஏன் இறந்துட்டார் தெரியுங்களா? செஸ்ட் பெயின் in his body. मंत्री के सियातन मलेशिया meninggal karena எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு அதான் இன்னும் மறக்க முடியலனால. அப்ப நம்ம எல்லாம் ஒரு நாள் இருக்கதான் போறோம். நீ மந்திரியா இருந்தாலும் இது வந்து கன்ஃபார்ம். பட் நம்ம வந்து இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. எப்படி இந்த சோலை வந்து நம்ம காப்பாத்திடணும், எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த சோலை வந்து நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி இப்படி இப்படின்னு.
அந்த டைம்ல நமக்கு இன்டெலிஜென்ட் ஆயிக்கணும். பக்தியில எப்படி வந்து இவங்க வந்து நம்ம வந்து விடுதலை செய்ய முடியும்? How we can give the chance for the soul to liberate இந்த கஷ்டத்துல இருந்து. இதற்கா இன்னொரு பிறவே இதான் இதே நாத்தம் தான். அது போப்போம் நம்ம பிறப்பு இறப்பு நோப்பு நோய் அவன் யாச்சது இவனுட்டு போய் வேலை செய்யறது, 8 மணிக்கு வர்றது. ஸோ இந்த பக்தியில வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப செக் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் நம்ம கரெக்டா செய்யணுமா, செய்ய முடியுமா, ஏன் நம்ம என்ன வந்து பிளாக் பண்ணுறது நம்மளான்ட்டு நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கணும். ஆச்சாரியரான ஸ்ரீனிவாசரே, என் மீது கருணை கொள்ளும். இந்த நரோத்தமதாசன் ராமச்சந்திரனின் உறவை வேண்டுகிறேன். ஓகே, இது முன்னுக்கு பிரபு சொன்னாரு ஸ்வரூப் தாமோதர். ஸ்வரூப் தாமோதர் எடுத்தீங்களா, மகாபிரபுவோட ரொம்ப சிறந்த ஒரு அவர் சொந்தக்காரர் கூட. அவர் வந்து சொந்த ஊர் அவருக்கு வந்து ஸ்வரூப் தாமோதர் ரிலேட்டட் மகாபிரபு. ஸோ அவர் வந்து ஒரு வாட்டி முகுந்தா கூட்டு போவாரா, முகுந்தான்னு சொல்ற இன்னொரு பக்தர் கூட்டு போவாரா, கொஞ்சம் மறதியா இருக்கு, ப்ளீஸ் கரெக்ட் மீ. இப்போ ஞாபகம் வந்து உங்களுக்கு. அப்போ அவர் கூட்டு போறாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பக்தர் இருக்காரு, நான் வாங்க உங்களுக்கு கூட்டு போறேன்னு சொல்றாரு. ஸோ அவங்க போறாங்க. யார் வீட்டுக்கு வராங்க? ஸ்வரூப் தாமோதர் வீட்டுக்கு வராங்க. ஸ்வரூப் தாமோதர் இருக்கு. ஸ்வரூப் தாமோதர் வந்து வெல்டி பர்சன், ரொம்ப செல்வாக்குள்ளவர், ரொம்ப அந்த ஜமீன்தார் மாதிரி. அவர் வந்து பணம் மரியாதை நிறைய உள்ளவர், அவர் வந்து வசதி உள்ளவர். அவர் வந்து ஸோ அவங்க வீட்டுக்கு போகும்போது இந்த ராக்கிங் சேர்ல இந்த ஆடுவாங்க சேரு, அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு தலாலாம் என்ன நல்லா நல்லா பூச்சி தலாலாம் அழகா சீவி, அப்புறம் பான் வாயில போட்டுக்கிட்டு இப்படி உட்காந்துருக்காராம். ஸோ முகுந்தா நினைச்சாராம், என்னடா ஒரு யார் கூட்டு போற, நித்யானந்தாவா, கொஞ்சம் ஞாபகமா இருக்கு. யார் கூட்டு போற? முகுந்தா இஸ் டேக்கிங் டு நித்யானந்தா பிரபு டேக்கிங் முகுந்தா. ஐ திங்க் கொஞ்சம் ஞாபக சக்தியா இருக்கு. ஓகே, புண்டாரா வித்யாநிதியா, கரடர் பண்டிட் அது ஞாபகம் இருக்கு. கரடர் பண்டிட் டேக்கிங் டு சி புண்டரிக் நித்யாவிதி. ஸ்வரூப் தாமோதர். ஸோ இந்த லீல வந்து அவர் கூட்டு போறாரு. அப்புறம் இவர் பாக்குறாரு, யாரு? புண்டரிக்க பாக்குறாரு. யாரு? கரடா பண்டிட் வந்து கூட்டு போறாரு. பாக்குறாரு. பார்க்கும்போது முகுந்தா டிவோட்டிஸ் கூட்டு வருவாரு. ரைட், யூ ஆர் கரெக்ட். முகுந்தா பிரிங் கரடார் பண்டிட். கரடார் பண்டிட் வருவாரு. அப்ப பாக்குறாரு, பக்தர்னாக்கா எப்படி சிம்பிளிசிட்டியா இருப்பாங்க, இன்னும் நல்லா திலாக்கு வச்சிருப்பாங்க, அப்புறம் கத்தி மேல போட்டிருப்பாரு, ரொம்ப பணிவா இருப்பாரு, இதெல்லாம் இருப்பாரு. யாரு அவர் மனசுல நினைக்கிறாரு, மனசுல என்ன பக்தர் இவரு, என்ன உட்காந்துருப்பாரு, வசதிகள் இவ்வளவு இதா இருக்கான்ட்டு இருந்தவரு. அவர் வந்து கிருஷ்ண கதை சொல்ல ஆரம்பிச்சாராம். யாரு? புண்டரிக் வித்யாநிதி வந்து இல்ல புண்டரிக் வித்யாநிதி உட்காந்துருக்காரு. முகுந்தா ஸ்டாலின் முகுந்தா ஸ்டார்ட் டெல்லிங் கிருஷ்ண கதா சொல்ல ஆரம்பிச்ச உடனே என்ன ஆச்சா, இவரு நம்ம புண்டரிக் வித்யாநிதி உட்காந்து ரோல் பண்ணிருக்காரு, கீழே விட்டாரா, கீழே விட்டு ரோல் பண்றாராம். அந்த எஸ்டசி அந்த அந்த மிக சொன்ன அந்த மதுரியா ராசா அது கொண்டாரு அவரு. எப்ப கிருஷ்ண கதா ஆரம்பிச்சாரோ ரோல் பண்ணிட்டு அப்படியே அந்த சிம்டம், பக்தியோட சிம்டம்ஸ் அப்படியே பேர் தருது அவங்களுக்கு. எப்படி ஒரு பக்தர் வந்து பகவான் நம்ம கேட்டோம் எப்படி உருவாங்க, அந்த உருவத்தெல்லாம் வந்து தென்படுது அவருக்கு வந்து. அப்பதான் வந்து இவர் யாரு? முகுந்தா கரடார் பண்டிட் தயார் அடிச்சுக்கிறாராம். அபச்சாரம் சிறந்த பக்தனை பார்த்துட்டு நான் வந்து இப்படி நினைச்சிட்டேனே,
So, இதுதான் பக்தர்கள் நிலைமை. எப்படி பாருங்க, பக்தர்கள் காலையில ஏஞ்சிட்டு நிறைய அவங்களும் வேலை செய்யறாங்க, அவங்களுக்கும் நிறைய பொறுப்புகள் இருக்குது. டூயிங் த டெய்லி டியூட்டி. பக்கத்தில் கேட்டு பாருங்கண்ணா, எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்க, எப்படி நீங்க போறீங்க, எங்க சமைக்கிறீங்க, எங்க சாப்பிட்றீங்கன்னு. எவ்ரிதிங் கம்ப்ளீட்லி யூ டிசப்பாயிண்டட். நீங்க கேட்டீங்கன்னாக்கா ஏன்பா வாழ்க்கை வீணா பண்றாங்கன்ட்டு. முடியலன்னா கூட ஏதாவது ஏஞ்சி பகவானுக்கு 2 பூ போட்டு ஆர்த்தி செய்ய முடியல, 2 பூ போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, so how much they are committed to doing the devotional service. இதேதான் கருடா பண்டிட். நீங்க மாயாப்பூர்ல போனா பார்க்கலாம். யாரை வர்ஷிப் பண்றாரு? கோபிநாத் மாமா விவேதனா சுனோ. அந்த கோபிநாத் பார்த்தாக்கா so big deities. ஆனா இப்ப அப்படியே குடிச்சிட்டாரு. கோஸ் கருடார் பண்டிட் சேவை செய்யறவருக்கு சேவை செய்யும் போது என்ன திடீர்னு வயசாச்சு. இப்ப உதாரணம் பார்க்கலாம், நம்ம கோபாலகிருஷ்ண மகாராஜ். கோபாலகிருஷ்ண மகாராஜ்னா அவர் யங்கா இருக்கும், ஜாயின் பண்ணார் சொசைட்டியில. கண்டிச்சியில போய் 80 சம்திங் ஏஜ், 87 இயர்ஸ் தான். அவர் இறந்தார் இப்பதான் லாஸ்ட் இயர். இருந்தாரு. எப்படி அந்த வயசுல கூட அந்த டேபிள் உட்காந்துட்டு அவருடைய பர்சனல் டேட்டிஸ் ஷீலா அபிஷேகம் பண்றது. எப்படி ஷீலா இதுவா அமைதியா உட்காருறது, நடக்கிறது. வயசாச்சு, முடியல. First he is doing his service. கடைச்சி உயிர் வரைக்கும் சத்தியம். இதுதான் பார்த்தேன். இங்க போயிருந்தோம் ஒரு வாட்டி, ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஒரு கீர்த்தன் பண்ணிட்டு இருந்தோம். சேலம் குரூப்போட பெரிய கீர்த்தன். சேலம் ஸ்ரீரங்கம் தெருவில் கீர்த்தான பண்ணிட்டு போறோம். ஒரு 3000 பேரா கீர்த்தன் பண்ணிட்டு போறோம். வீடெல்லாம் அயோத்தியா, இன்னொரு வீடு மதுரை, எல்லாம் பிராமணா சுத்தீரம், சத்திரம் இருக்குல்ல சுத்தீரம். அவங்களாம் பார்த்தாக்க மேல மாடில இருந்து வயசானவங்க பிராமணாஸ் எல்லாம் ஏஞ்சி நிக்கிறாங்க. அவங்களாம் முடியல, அவங்களாம் அந்த கோயில் சேவை செய்யறவங்க. இப்போ வயசாச்சு. பட் ஏன் அந்த பாருங்க, அந்த வைப்ரேஷன் கேட்ட உடனே ஏஞ்சி நிக்கிறாங்க. சொல்றாங்க, இன்னும் இந்த சொசைட்டி இருக்கிறனால தான் ஹரிநாமம் இன்னும் ஓடுது. இஸ்கான், the blessing இஸ்கான். இஸ்கான் தான் புக் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து, பிரசாதத்துல இருந்து. ஸோ ஹவு நைஸ் பாருங்க அந்த கனெக்ஷன். ஸோ இதான் அந்த பக்தர் உறவு கிடைச்ச உடனே அந்த வைப்ரேஷன் நமக்கு அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி பக்தர்கள் நமக்கு பார்க்கணும். அவங்களாம் எப்படியாப்பட்ட பக்தர்கள், அவங்களாம் எப்படி இல்லைனாக்கா இதை கனெக்ட் பண்றாங்க. அவங்க டிவோஷன்ல அந்த சமாதியான ஏன் போனக்கு அதை சுற்றி வரும். அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சொசைட்டியில் நம்ம வர்றோம். வெரி வெரி ஃபார்ச்சுனேட், மிக பாக்கியசாலி நம்ம இந்த சொசைட்டியில் இருக்குது. நீ போய் பாருங்க, இப்போ தெரியும் உங்களுக்கு. நிறைய பேர் நிறைய விதமானலாம் செய்கிறாங்க. நம்ம அதை இன்னும் குறை சொல்ல வரல. நீங்களே அது தீர்மானிக்கலாம் எப்படி இருக்குன்னு அந்த சொசைட்டி என்னன்னான்ட்டு.